ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 25. ஒருத்தி மகனாய். மங்களாசாசனம் செய்யும் நீங்கள் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் என்றீர்கள். இது சேரா சேர்த்தியாய் இருந்ததே என்று கண்ணன் சொல்ல, பறை என்பது வியாஜமே. உண்மையில் உன்னிடம் உன்னையே யாசித்து வந்தவர்களே நாங்கள் என்று இவர்கள் உரைக்கிறார்கள். ஒருத்தி மகன், ஒருவன் தவம் செய்து 4 பிள்ளைகளை பெற்றா போலே இங்கு 4 பேரும் தவம் செய்து ஒருவனை பெற்ற போதிலும் பெற்றெடுத்தவள் தேவகி பிராட்டியே யாகையாலே ஒருத்தி மகன் என்கிறது. திவ்யோ தேவ ஏகோ நாராயண. பரமபதத்திலுள்ள தேவனாகிற நாராயணன் ஒருவனே. ஒப்பற்றவனாக கீர்த்தி பெற்றவனை பெற்றெடுத்தவளாகையாலே ஒருத்தி ஒப்பற்றவள் என்று பொருள். மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் மகனாம் என்கிறபடியே உலகிற்கெல்லாம் முந்தை தாய் தந்தையாயிரு இவள் மகனாக பிறந்தானன்றோ என்று ஈடுபடுகிறார்கள். ஒருத்தி மகனாய் தேவகி புத்திராய கிருஷ்ணாய என்று வேதமும் இப்படி ஈடுபட்டதன்றோ. ஒருத்தி மகனாய் அங்கே பிறந்து இங்கே வளர்ந்தானாய் இருக்கையன்றிக்கே இங்கேயே யசோதை பிராட்டியாலேயே பெற்றெடுக்கப்பட்ட மகன் என்று சொல்லும்படி இருக்கை. இருவரும் இவனை பிள்ளையாக பெற தவம் செய்திருக்கையாலே ஒருத்திக்கு அவதார ரசத்தை கொடுத்து ஒருத்திக்கு லீலா ரசத்தை அனுபவிப்பித்தான். ஒருத்தி அவள் கோதை பெற்றாள். ரசத்தை இவளே பெற்றாள் என்னும்படி இருக்கையாலே அவளை காட்டிலும் பாக்கியசாலியாயிருப்பவள் இவள். திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே என்ற அவளும் புலம்பும்படியானதன்றோ இவள் பெருமை. உன்னை அருத்தித்து உன்னிடத்தில் உன்னையே வேண்டி வந்தோம் நாங்கள். எங்களுக்கு பிறந்து காட்டவும் வேண்டா, ஒளித்து வளர்ந்து காட்டவும் வேண்டா, கொன்று காட்டவும் வேண்டா. இருந்தபடியே உன்னை காட்ட அமையும். உன்னிடத்தில் வேறொன்றை வேண்டி வந்தோம் அல்லோம். உன்னையே வேண்டி வந்தோம். என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்கிறபடியே அர்த்திகளையும் உண்டாக்கி அவர்களுக்கு தன்னையும் கொடுத்து தன்னை அனுபவிக்கத்தக்க பலத்தையும் கொடுப்பவன் அல்லவோ இவன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.